இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎம் யூபிஐ ஆப்ல யூபிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் அதாவது ஃபாரின் மணியை ரிசீவ் பண்றதுக்கான ஆப்ஷனை எப்படி நம்ம எனபிள் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணி இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். பேமெண்ட் மெத்தட்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கான அந்த ஃபுல் வியூ வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த ஆப்ஷனை நீங்க வந்து எனபிள் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல இருக்கும். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஆக்டிவேட் ரேட் இருக்கு. ஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆக்டிவேட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ ஆக்டிவேட்டை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இது எல்லாமே நீங்க டோட்டலா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணுங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க டிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் இது நீங்க செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல எனபிள் அப்படின்றத கொடுத்தா தான் வந்து பாருங்க இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் யாருன்னா உங்களுக்கு யூபிஐ வழியாக மணி ஃபாரின்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா எனபிள் வந்து பண்ணியாச்சு. இங்க வந்து பாருங்க இப்போ டீஆக்டிவேட் வந்து காமிக்குது. இப்போ அவங்க வந்து மணி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க வந்து தேவைப்பட்ட நேரத்தில் நீங்க வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து திரும்ப டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த பேஜுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா அதில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணீங்களோ இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் சொல்லிட்டு இப்போ டீஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. டீஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆக்டிவேட்ல இருக்கிறதால டீஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ டீஆக்டிவேட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி வரும். இப்போ இதுல வந்து டீஆக்டிவேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இது போல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் சேஃப்டி. உங்களுக்கு தேவைப்படும் போது நேரத்தில் மட்டும் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்றது ஃபாரின் மணியை ரிசீவ் பண்றதுக்காக நம்ம வந்து ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இது. இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.